தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சிற்றுளி யூடியூப் சேனல் சார்பாக உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் தங்க சக்திவேல். நேர்மை என்றால் நேரு என்ற அர்த்தம். அதாவது எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதன்மை செயலாளர் நேரு என்றால் KN நேரு என்றால் நேர்மை என்ற அர்த்தம். KN நேரு நேர்மையாக இருப்பதால் தான் எங்கள் தளபதி அவருடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார். தளபதி நேருவை கழகத்தின் முதன்மை செயலாளராக ஆக்கி அழகுபடுத்தியுள்ளார். அதாவது எடப்பாடி பழனிசாமி வாயில வர்றது பூரா பொய்யா புள்ளிவிட்டு இருக்கான். இவன் பண்ண ஊழலுக்கு ஜெயிலுக்கு போகாம இருக்கிறதுக்காக மத்திய அரசோட கூட்டணி சேர்ந்து எதை வேணாலும் பிளாச்சிட்டு இருக்கான். நேரு அந்த பஞ்சப்பூர் பஸ் நிலையத்துக்கு பக்கத்துல திருச்சியில 500 ஏக்கர் நேருடைய சொத்தா. அதனாலதான் நேரு பஸ் நிலையம் கொண்டு வந்தாரு. மக்கள் பணியை பார்த்து பார்த்து செஞ்சிருக்காரு. பள்ளிக்கூடத்தை போய் பெரிய CBSE இன்டர்நேஷனல் பள்ளி மாதிரி அரசு பள்ளி எல்லாம் மாத்திருக்காரு திருச்சியில. திருச்சிக்கு பஸ் நிலையம் கூட்டமா இருக்கு. எல்லா ஊரக பெருந்திட்டத்தை வெளியில அமைச்சு பஞ்சப்பூர்ல அப்படியே ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. அதாவது பஸ் நிலையம் ஏர்போர்ட் மாதிரி அதை பொறுத்து கொள்ளாத பழனிசாமி இப்படிலாம் சிறப்பாக செஞ்சுட்டாங்களே நம்ம செய்யலையென்ற பொறுத்து கொள்ளாத பழனிசாமி எங்கள் KN நேரு மீது புழுதி வாரி தூற்றி கொண்டிருக்கிறார். 500 ஏக்கர் இருந்தா அதை எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கொள்ளலாம். அவரே சொல்லிட்டாரு 500 ஏக்கர் நேருக்கு பஸ் நிலையம் பக்கத்துல இருந்தா அதை நாளைக்கே சொல்லுங்க, அந்த பத்திரத்தை எடுத்துட்டாங்க, நேரு கையெழுத்து போடுவாரு, எடப்பாடி பழனிசாமி வாங்கிட்டோம், இல்ல அரசுக்கு சேர்த்துரும். இல்லாத பொய்ய இருக்கிற மாதிரியே பொய் சொல்லியே முன்னுக்கு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. பங்காளி பையனை சித்தப்பா பையனை கொலை பண்ணுவான் ஈட்டியால குத்தி. அவன் எந்த வேணாலும் செய்வான். காலில் விழுந்து பதவி வாங்கிட்டு மறுநாளே எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கை துரோகம் பண்ணி சசிகலா வெளியினான். ஒரு கட்சி தலைவரை இணை ஒருங்கிணைப்பாளர் இவரு ஒருங்கிணைப்பாளர் கட்சி விட்டு நீக்க நாளை கட்டிங்களா? அம்மா பெரிய கொடூரமான கொலகாரன் பழனிசாமி. இது நாடு மக்கள் அறியும். ஒருங்கிணைப்பாளர் கட்சி விட்டு நீக்கிட்டு துணை ஒருங்கிணைப்பாளர் கட்சி தலைமை எடுத்துக்கிட்டான். முதலமைச்சர் காலில் உழுந்து போய் கும்பிட்டு சசிகலா கிட்ட வாங்கிட்டு சசிகலா கட்சி விட்டு அனுப்பிட்டேன். நீ என்ன போய் சொல்லுவாய்? உனக்கே உன்னுடைய பதவி பெறதுக்கு எந்த தகுதி தருவ? மக்கள் எப்படி உனக்கு நம்புவாங்க? உனக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்த சசிகலாவுக்கு விசுவாசம் இல்லாதவன் மக்கள் முதலமைச்சர் பதவி கொடுத்தா மக்களுக்கு விசுவாசமா இருப்பியா? ஒரே கேள்வி. முதலமைச்சர் பதவி கொடுத்தா விசுவாசமா மக்களுக்கு சேவை செய்யணும் என்ன நம்பிக்கை இருக்கு? நீ சசிகலா உனக்கு முதலமைச்சர் கொடுத்தாங்க, அவங்களுக்கு விசுவாசமா இருந்தியா? இருந்திருக்கியா சொல்லு. இப்ப மட்டும் எப்படி விசுவாசமா இருப்ப? மக்களுக்கு முதலமைச்சர் பதவி எடப்பாடி பழனிசாமி கொடுத்தா மக்களுக்கு எடப்பாடி விசுவாசமா இருக்க மாட்டார். நேர பத்தி குறை சொல்றீங்க. நேர போய் திருச்சியில கேட்டு பாரு. எந்த தொகுதியில் நின்னாலும் ஏத்து நிக்கிற டெபாசிட் எடுக்க செய்வார். அந்த அளவுக்கு வலிமையான மக்கள் சேவகர் நேரு. 24 மக்களுக்கு தான், யாருக்கிட்டையும் அந்த மக்களுக்கும் ஒரு பைசா வாங்காம நல்லது செய்யக்கூடியவர் நேரு. நேரு பல்வேறு தொழில் நிறுவனங்களை அவர் தம்பி நடத்தி சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அவங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு, அவங்க தாத்தா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. அரசியல் சம்பாதிக்கணும்னு நேருக்கும் ஒரு குடும்பத்துக்கும் அவசியம் இல்லை. பஞ்சப்பூர் பஸ் நிலையத்து பக்கத்திலேயே அவருக்கு 500 ஏக்கர் இருக்கு. இந்த மாதிரி அப்பாண்ட பொய்ய பரப்பிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வன்மையாக கண்டிக்கின்றோம். எவ்வளவு பொய் சொன்னாலும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உனக்கு வாக்கு வங்கி குறையுமே தவிர வாக்கு வங்கி ஏறாது. அதிமுகவிற்கு அழிவு அளவு நெருக்கி விட்டது. அப்புறம் இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி ஜெயிலுக்கு அனுப்பப்பட வேண்டியவர். மருத்துவ பணியாளர்களை மருத்துவத்துக்கு சேவை செய்பவர்களை தடை செய்த 10 ஆண்டு சிறை தண்டனை என்று கடந்த திமுக ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு தடை தண்டனை என்று எங்களது திமுக ஆட்சி காலத்தில் நாங்கள் சட்டம் இயற்றியுள்ளோம். கடந்த 2006-11 ஆட்சி காலத்தில் சட்டம் இயற்றியுள்ளோம். அதாவது மருத்துவ பணியாளர்கள் சேவையை தடுத்தால் அவர்களுக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்படும். ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் அடிக்கிறானுங்க. நீ சொல்லிதான் அடிக்கிறானுங்க. சொன்ன ஆம்புலன்ஸ் டிரைவரை ஆம்புலன்ஸ்ல அனுப்ப சொன்னா மறுநாள் ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிக்கிறான். ஒரு பேஷண்ட் ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தாக்கணத்தையாக தமிழக அரசு எடப்பாடி பழனிசாமி மேல் வழக்கு போட்டு 10 ஆண்டு சிறையில் தள்ள வேண்டும் என்று எங்கள் தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவரும் எடப்பாடி மேல வழக்கு தொடுக்கணும். எல்லா திமுக பொதுமக்களும் எடப்பாடி மேல அந்த காவல் நிலையத்தில் வழக்கு போடுங்க, எல்லாம் புகார் மனு கொடுங்க. அப்பதான் சரியா இருக்கும். ஏன்னா நாளைக்கு இது போன்ற செயல்களை அவர் இன்னொரு முறை செய்யக்கூடாது. அதுதான் நம்ம வன்மையா கண்டிக்கிறோம். இது போன்ற எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ்ல போற ஆம்புலன்ஸ் டிரைவர் அடி பண்ற நீ எல்லாம் தமிழகத்து முதல்வருக்கு தகுதி உடையவரா? அதிமுக தலைமையருக்கு தகுதி உடையவரா? எவ்வளவு பெரிய கொடூரமான வார்த்தைகளை பேசுற நீ? சித்தப்பா பையனை கொலை பண்ண ஆம்புலன்ஸ் டிரைவர் மேல கை வச்சிருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு தண்டனை உறுதி. அதுக்கான வழக்கை சந்திக்க நேரிடும். எனவே எடப்பாடி பழனிசாமி பொய் தகுடு தத்தம் மக்கள் செயல்பாடுகளை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சிற்றுளி யூடியூப் சேனல்